ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காலை வேளையில இந்த ஃபெய்த் கிளினிக்ல இந்த ஏப்ரல் மாதம் முதல் நாள்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங்காக நாங்க வெளியே வந்திருக்கிறபடினால் பாஸ்டர்னால உங்களோட கூட இணைய முடியல. கர்த்தர் என்னை இணைய வைத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் ஒரு 5 தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்க மத்தியில பகிர சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். உங்க மத்தியில இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போற வார்த்தை, நமக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னாங்க, பிரியமானவர்களே, உங்க நுகத்தடிகளையும் உங்களுடைய கட்டுகளையும் உங்களுடைய அடிமைத்தனங்களையும் சேனைகளின் கர்த்தர் முறிக்க போகிறார். ஆமென். எதுலெல்லாம் நீங்க இந்த 3 மாதங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதம் நீங்க இதுல இருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கரம் கொடுத்து உதவி செய்ய போகிறார். ஆமென். சோ 5 வார்த்தை உங்களுக்காக இந்த ஃபெய்த் கிளினிக்ல இணைகிற உங்களுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்பர் 1, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை நீங்க தியானத்துக்காக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நீங்க வாசித்தீர்கள் என்றால் அதுல முதல் வசனம் வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவருடைய மனைவி, அதாவது ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, மனைவி மாத்திரம் பிள்ளைகளை வச்சு 2 பசங்களை வச்சு அவங்க தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்களுடைய கடன் பாரத்தினால என்ன நடக்குதுன்னா, அந்த கடன் கொடுத்தவன் அந்த 2 பிள்ளைகளை எடுத்துட்டு போக வந்துட்டான். அப்ப நம்மோட வேதனை, ஏன்னா ஹஸ்பண்டும் இல்ல, நான் என்ன பண்ண ஆண்டவரே, எப்படி இந்த கடனை நான் கட்டுவேன்ற அந்த வேதனையின் மத்தியில கர்த்தர் எலிசாவை அனுப்பினார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க மிகப்பெரிய கடன் பாரத்துல நீங்க என்னோடு கூட இணைந்திருக்கலாம். தற்செயலா கூட இந்த லைவ்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரோலிங்ல கூட நீங்க ஜாயின் பண்ணிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு தான் பேசிக்கொண்டு இருக்கிறாரு. உங்க கடன் பாரத்தை மாற்றுவதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். உங்களுடைய தேவன் உங்களுக்காக சிலுவையில் மரித்து உங்களுக்கு நன்மைகளை கொடுத்திருக்கிறாரு. அவர் ஜீவனை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு. தன் ரத்தம் சிந்தி அவர் செழிப்பை கொடுத்திருக்கிறாரு. பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் சொல்றேன், எந்த நிலைமையில உங்களுடைய கடன் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாரத்துல தாங்கக்கூடிய முடியாத அளவுக்கு நீங்க இருந்தாலும், இந்த கடன் பாரத்தை எடுத்து போட மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரு. சொல்லுங்க, யாவே தேவன் வல்லமையுள்ளவர். ஆமென். யாவே தேவன் வல்லமையுள்ளவர். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எலிசாவை என்ன பண்றாருங்க, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2, 3, 4வது வசனங்கள்ல வாசிச்சீங்கன்னா, எலிசா அந்த அம்மாட்ட சொல்றாரு, நீங்க உங்க வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்கும் போது அந்த அம்மா சொல்லுவாங்க, ஒரு பாத்திரமும் ஒரு கொடை எண்ணெய் தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு எதுவுமே இல்லாதவங்களை தாங்க ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமான காரியம். எல்லாம் வச்சுட்டு நான் எல்லாம் பாத்துக்குவேன்னு சொல்றவங்களை பிளஸ் பண்றதை காட்டிலும், ஒன்றுமே இல்ல ஆண்டவரே, என்கிட்ட 0 தான்ப்பா, என்னால இந்த மாசம் எதுவுமே கட்ட முடியாது, இத்தனை நாள் ஏதோ நான் ரொட்டேஷன் பண்ணி நான் நடத்திட்டேன், ஆனா இந்த மாசம் என்னால முடியாதுப்பான்னு சொல்லி யாரெல்லாம் இணைஞ்சிருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கைய உங்க கடனை மாத்துவது இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது என்று இந்த லைவ் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க கடனை மாத்துவது கர்த்தருக்கு பிரியங்க. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி மனைவி சொல்லுவாங்க. உடனே எலிசா சொல்லுவாரு, போய் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பாத்திரத்துல எண்ணெயை ஊத்துன்னு சொன்ன அந்த அம்மா ஒரு காரியம் பண்ணுவாங்க. 4வது வசனம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், தன்னுடைய பிள்ளைகளுடன், அதாவது 2 மகன்களுடன் அந்த அம்மா கதவை பூட்டி கொண்டு தீர்க்கதரிசி சொன்னதை செய்தார்களாம். இன்னைக்கு நான் சொல்றேங்க, பாத்திரம் என்பது தாவீது கூட சொல்லுவார் 23வது சங்கீதத்துல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரம்னா லிட்டரலா ஒரு வெசல் கிடையாது, உங்களுடைய சரீரம். எண்ணெய் என்பது வெறும் ஆயில் கிடையாதுங்க, அது ஒரு அபிஷேகம். ஆமென். உங்க பாத்திரத்தை, உங்க சரீரத்தை நீங்க எவ்வளோ அபிஷேகத்துல நிரப்புறீங்களோ அவ்வளோ நன்மைகள் உங்க வாழ்க்கையில உண்டாக போகிறது. இந்த மாதம் எப்படி கட்டுவேன்னு யோசிக்காதீங்க. ஆமா, நீங்க கர்த்தருக்குள்ள எப்படி கட்டப்படணும்னு யோசிக்க ஆரம்பிங்க. எப்படி இந்த கடனை அடைக்க போறேன்னு யோசிக்காதீங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருன்னு யோசிக்க ஆரம்பிங்க. பாருங்க பிரியமானவர்கள், என்ன நடந்ததுன்னா, எவ்வளவு பாத்திரத்துல அந்த அம்மா எண்ணெயை ஊற்றுனாங்களோ அத்தனை பாத்திரங்களும் எண்ணெயினால நிரம்பி வழிந்தது. அதை விற்று அந்த அம்மா கடனையும் அடைத்து மீதியும் தன்னுடைய வாழ்வுக்காக, ஆதாயத்துக்காக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இன்னைக்கு நான் சொல்றேங்க, முடியல ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்காக உங்க கடனை அடைப்பதற்கு அவர் உங்களுக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். அன்னைக்கு
அந்த அம்மாவை தேடி எலிசாவை அனுப்பினாரு. இன்னைக்கு உங்களை தேடி இந்த ஃபெய்த் கிளினிக்க கர்த்தர் அனுப்பி இருக்கிறாரு. நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், உங்க கடன் அடைக்கப்படும். நீங்க வாங்கின அத்தனை கடனுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரும். நீங்க எதெல்லாம் கட்ட முடியலன்னு வேதனையோடு இணைந்து இருக்கிறீங்களோ அத்தனை காரியங்களுக்கும் என் இயேசு உங்களுக்காக பதில் தர ஆயத்தமாய் இருக்கிறார். சோ முதல் தீர்க்க தரிசன வார்த்தை இந்த மாதம் இதுதான். இரண்டாவது தீர்க்க தரிசன வார்த்தை உங்களுக்காக கர்த்தர் பேசினது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, எலிசா அவர் டிராவல் பண்ணி வேற ஊருக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது சூனேமியால் அப்படின்ற ஒரு அம்மா அங்க பிள்ளை இல்லாம இருக்கிறாங்க. அந்த அம்மா எலிசா கிட்ட சொல்லலுங்க, எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லல. ஆனா கேயாசி அப்படின்ற அந்த எலிசாவுடைய வேலைக்காரர் சொல்றாரு, இந்த அம்மாக்கு குழந்தை இல்ல தீர்க்கதரிசின்னு சொன்ன உடனே தீர்க்கதரிசி உடனே எலிசா கூப்பிட்டு சொல்லுவார் 16வது வசனத்துல, ஒரு உற்பவ கால திட்டத்துல உன் கையில பிள்ளை இருக்கும். இன்னைக்கு நான் சொல்றேங்க, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில 0 இல்லன்னு சொல்றீங்களோ, கர்த்தர் இந்த உற்பவ கால திட்டமாகிய இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க கரத்துல இல்லாததை கர்த்தர் இருக்க செய்ய போகிறாரு. எதெல்லாம் நடக்காதுன்னு யோசிக்கிறீங்களோ நடக்காததை நடக்க செய்ய போகிறாரு. என்னோட இந்த லைவ்ல கூட எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு யூட்ரஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, நான் வேதனையோடு இருக்கேன், என் சரீரத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நீங்க இணைந்திருக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறாரு. அன்றைக்கு எலிசா மூலமாக பேசி அந்த சூனேமியால் அப்படின்ற அந்த அம்மாக்கு பிள்ளைய கொடுக்க கர்த்தரால முடியும் என்றால், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இல்லாமைகளை கர்த்தர் கொடுக்க அவரால முடியும். இல்லாத காரியங்களில கர்த்தரால ஐஸ்வர்யத்தினால நிரப்ப அவரால முடியும். உங்களுக்காக சில காரியங்களை கர்த்தர் ரிலீஸ் பண்ணுகிறாரு. பரத்திலிருந்து அப்பா உங்களுக்காக சில நன்மைகளை ரிலீஸ் பண்றாரு. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால இந்த நன்மைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க இந்த மாதம் முழுவதும். ஏசப்பா, நீங்க கொடுத்த நன்மையினால என்னை நிரப்புறீங்க, அதுக்காய் நன்றி. நீங்க கொடுத்த நன்மையினால என்னை நிரப்புறீங்க, அதுக்காய் நன்றி. நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த மாதம் உங்க கையில எது இல்லன்னு நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களோ, பல வருடங்களாக எதற்காக ஏங்கினீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க இந்த காலத்தை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். மூன்றாவதாக உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை இந்த ஏப்ரல் மாதத்துல 2 ராஜா 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த பிள்ளை பிறந்துருச்சு அந்த அம்மாக்கு. திடீர்னு அந்த பிள்ளைக்கு ஒரு வயசுக்கு வந்த பிற்பாடு அந்த மகனுக்கு தலைவலி வருகிறது. அந்த தலைவலியில என்ன ஆச்சுனாங்க, பயங்கரமான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இன்னைக்கு இல்லாதனால அந்த மகன் இறந்து போகிறான். பாத்தீங்களா, நன்மை வந்துச்சு, ஆனா நன்மை திடீர்னு கைவிட்டு போயிடுச்சு. நீங்க கூட சொல்லலாம், ஒரு நன்மை வர மாதிரி இருந்துச்சு சிஸ்டர், ஆனா பாருங்களேன் இந்த மார்ச் மாதம் அந்த நன்மை என்னோட கைவிட்டு போயிடுச்சு. ஒரு லாபம் வர மாதிரி இருந்துச்சு, அந்த லாபம் என் கைவிட்டு போயிடுச்சுன்னு நீங்க சொல்லலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறாரு. உங்கள் கைவிட்டு போன கர்த்தர் கொடுத்த நன்மைகளை கர்த்தர் உங்க கரத்துக்கு ரீடைரக்ட் பண்ண போறாரு. ஆமென். ஒரு கர்த்தர் திருப்பி யூ டர்ன் பண்ணி உங்க கரத்துல உங்க நன்மைகளை கொண்டு வந்து அமர வைக்க போகிறாரு. உங்களை விட்டு எதெல்லாம் தூரமா போயிருக்குன்னு எனக்கு தெரியலங்க, ஆனா மார்ச் மாதம் உங்களை விட்டு போன சந்தோஷங்கள், குடும்ப ஆசீர்வாதங்கள், செழிப்புகள், ஐயோ நான் ஏங்கி நிக்கிற ஆண்டவரே, எனக்கு எதுவுமே கிடைக்கல, நான் ஜெபிச்சேன், என் கையில வர மாதிரி வந்துட்டு திரும்ப என்னை விட்டு போயிடுச்சுன்னு நீங்க எதெல்லாம் சொல்றீங்களோ, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறார். கமெண்ட் பண்ணலாமா? ரெஸ்டரேஷன், ரெஸ்டரேஷன், ரெஸ்டரேஷன். என்னோடு கூட சேர்ந்து விசுவாசிக்கிற எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு திருப்பி கொடுப்பார். ஆமென். கர்த்தர் அநீதியுள்ள தேவன் அல்லங்க. நீங்க எதெல்லாம் கர்த்தர் உங்க கரத்துல கொடுக்கணும்னு விரும்பினாரோ இந்த மாதம் பிசாசு நினைச்சா கூட அதை தடுக்க முடியாது. கர்த்தர் உங்க கையில கொடுத்தே தான் தீருவார். நீங்கள் பெற்றுக்கொள்ளதான் போகிறீர்கள். ஆமென். சோ நான்காவதாக இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, அதே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 40, 41, 39வது வசனங்கள்ல வாசிச்சீங்கன்னா அங்க பஞ்சம் உண்டாகிறது. பாருங்களேன், சம்பந்தம் இல்லாம ஒரு பஞ்சத்தின் மத்தியில கர்த்தர் சொல்றாரு, தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் அங்க சாப்பிட்டார்களாம். எப்படி நடந்தது தெரியுமாங்க? கர்த்தர் அவர்களோட இருந்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு எங்கெல்லாம் பஞ்சம் எதுவுமே இல்ல, ட்ரையா இருக்கு சிஸ்டர், வறண்ட நிலத்தை தான் பாக்குறேன், ஒரு நன்மை வருவதற்கு ஒரு கதவு கூட திறக்கலன்னு சொல்றீங்களா? உங்களுக்காக கர்த்தர் கதவுகளை திறப்பார். உங்களுக்காக கர்த்தர் மனிதர்களை அனுப்பி உங்க சார்பில் பேச வைப்பார். கமெண்ட் பண்ணலாமா? A new door will open for me. ஆமென். என்னோட சேர்ந்து நீங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. A new door will open for me. ஒரு புதிய
கதவு இந்த மாதம் எனக்காக திறக்கப்படும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த மாதம் ஒரு புதிய கதவை திறப்பார். அது பஞ்ச காலமா இருந்தாலும், அது வறண்ட காலமா இருந்தாலும், அது வனாந்தரமா இருந்தாலும், அது எந்த நிலைமையா இருந்தாலும் கர்த்தருக்கு அது முக்கியம் இல்லைங்க. கர்த்தர் சொன்னார்னா அவர் சொல்வதை திருப்ப ஒருவனாலும் முடியாது. அவர் சொல்வதை செய்து முடிக்கிற தேவன். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் பொய்யுரையாத தேவன். பொய்யுரையாத தேவன் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, மகளே, பஞ்ச நேரத்துல நீ திருப்தியா இருக்கும்படியாக உனக்காக கதவுகளை திறக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். God will open a new door for you. புதிய கதவு திறப்பாருங்க. வேதனைப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. உங்களோடு கூட தான் கர்த்தர் பேசுறாரு. நீங்க சொல்லலாம், சிஸ்டர் எனக்கு தான் பேசுறாரா? நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு பேசுற மாதிரிதான் இருக்கு, ஆனா எனக்கு எந்த ஒரு வழியும் இல்ல, எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல, எல்லாமே இருட்டா இருக்கு சிஸ்டர் நீங்க சொல்லலாம். பிரியமான சகோதரர்களே, என் குடும்பத்தாரே, என் தாய்மாரே, என் தகப்பன்மாரே, உனக்கு தான் கர்த்தர் பேசுறாரு. உங்களுக்கு டவுட்டா இருக்கா? அப்ப உங்களுக்கு தான் பேசுறாருங்க. ஏன்னா பிசாசு எனக்குமே கர்த்தர் பேசிட்டானா அவனை தான் டவுட் பண்ண வைப்பான். ஆனா கர்த்தர் உங்களோட தான் பேசுறாரு. புதிய கதவை திறப்பது நம்ம அப்பாக்கு லேசான காரியங்க, லேசான காரியம். ஐந்தாவதாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுக்க விரும்புகிறார். இந்த ஏப்ரல் மாதத்துல 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, ஊரு முழுசும் பஞ்சம், யாருக்குமே சாப்பாடு இல்ல. ஆனா என்ன நடந்தது தெரியுமாங்க? பாகால் சலீஷா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஒரு மனிதனை கர்த்தர் அனுப்பி எலிசாக்கு 20 வார் கோதுமை அப்பங்களையும் தாள் அப்படின்ற ஒரு கதிர்களையும் கொண்டு வந்து கொடுக்கிறாரு. பாத்தீங்களாங்க? கதவை திறந்தார்னா மனுஷ உதவிகள் வரும். கதவை திறந்தாருன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகள் தானாய் வந்து சேரும். கதவை அப்பா திறந்தாருன்னா எதெல்லாம் அடைக்கப்பட்டதோ அதெல்லாம் ஒரு மதில் இடிஞ்சு வர மாதிரி கர்த்தர் உள்ள அனுப்புவாரு. நான் சொல்றேன் பிரியமானவர்களே, இந்த மாதம் எதிரிகளை கூட நீங்க சந்திக்க ஆயத்தமா இருங்க. ஏன்னா அவர்களை வைத்து கூட கர்த்தர் நன்மை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். பாகால் சலீஷா அப்படின்ற ஊரு பாருங்க பிரியமானவர்களே, அது இஸ்ரவேல் ஜனங்க வாழுகிற ஊர் இல்ல, அது ஒரு புறஜாதியார். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நிற்கிற ஜனங்கள் வாழ்கிற ஒரு ஊரில் இருந்து ஒரு மனிதனை அனுப்பி எலிசாவுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்தார் என்றால் உனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக. He is a mighty God and he will do miracles for you. உங்களுக்காக கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மறந்துடாதீங்க பிரியமானவர்களே, இந்த ஏப்ரல் மாதம் உலகத்துக்கு வேணா ஃபூலா இருக்கலாம், ஆனா உங்களை கர்த்தர் கூலா வாழ வைக்க போறாரு. உங்களை கர்த்தர் மேல வாழ வைக்க போகிறாரு. நீங்க உயர்ந்திருக்க போகிறீங்க. இந்த 5 தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் நிறைவேற்ற போகிறார். என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, நுகத்தடிகளை முறிக்க போகிறார். ஆமென். அடுத்ததாக என்னுடைய கட்டுகளை அறுக்க போகிறார். அடுத்தது சொல்லுங்க, என்னோட அடிமைத்தனத்தை உடைக்க போகிறார். சேனைகளின் கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். ஆமென். இந்த லைவ திரும்ப போட்டு கேளுங்க. உங்களுக்காக யுத்தம் செய்ய கர்த்தர் ஆயத்தமாகி விட்டார். இந்த வார்த்தை உங்க வீட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கட்டும். 5 நன்மைகளை பாக்குற வரைக்கும் நீங்க விடக்கூடாது. பாருங்க, அந்த கதவை பூட்டி அந்த அம்மா அற்புதம் பாக்குற வரைக்கும் விடலங்க. அந்த அம்மா குழந்தை செத்து போச்சு. ஆனா அந்த அம்மா சொல்லுவாங்க, சுனேமியால் அந்த அம்மா எலிசாவை பார்த்து சொல்லுவாங்க, அற்புதம் நடக்கிற வரைக்கும் நான் உண்மை விட மாட்டேன். நீங்க விடாதீங்க, கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க. இந்த மாதம் உங்களுக்கு அற்புதம் நடப்பது நிச்சயம். கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த காலை வேளையில என்னோடு கூட இணைந்த ஒவ்வொரு என் குடும்பத்தாருக்கா நான் ஜெபிக்கிறப்பா. வேதனையோடு என்னோட கடன் பாரத்துல தாங்க முடியல ஆண்டவரே என்று கண்ணீரோட, சூசைட் பண்ணிக்கலாமான்ற வேதனையோட, எப்படி மனுஷனை சந்திக்கிறது, வெளியே போனாலே கடங்காரி கடங்காரின்னு சொல்றாங்களே அப்படின்ற வேதனையோடு இணைந்திருக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளை நீங்க கடன்ல இருந்து வெளியே கொண்டு வாங்க. உமால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. வெறும் பாத்திரங்களை நிரப்ப உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. ஒன்றுமில்லாத கரத்தை நிரப்ப உமக்கு லேசான காரியம். உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதம் கடனை அடைக்கிறதற்கு கதவுகளை கத்த திறக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. பஞ்ச நேரத்துலதான் சாப்பாடை கொடுத்து திருப்தியாக்குனீங்க ஆண்டவரே. அதே போல இந்த இல்லாமை நேரத்துல எனக்கு ஒரு நன்மை நடக்குமான்னு ஏங்கி இந்த லைவ்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சங்கள், ட்ரைனஸ் இயேசுவின் நாமத்துல மாறுவதாகப்பா. புதிய கதவுகள் திறக்கப்பட்டு எதிரிக கிட்ட இருந்து கூட நன்மைகள் இவர்களை தேடி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறப்பா.
கர்த்தர் சொன்னார், சொன்னதை செய்து முடித்தார் என்ற அந்த வார்த்தை இவர்கள் வாழ்வில் நிறைவேறட்டும் அப்பா. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். 5 தீர்க்க தரிசன வார்த்தையை மறந்துடாதீங்க. கடனை கட்டி முடிக்க போறீங்க, இல்லாமையில பஞ்சத்துல கர்த்தர் கதவை திறப்பாரு. ஏதோ அறியாத ஜனங்க உங்களுக்கு வந்து உதவி செய்வார்கள். ஆமா, பிள்ளை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாரு. வியாதி நீங்க போகிறது. சந்தோஷமா இருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். நாளை காலை 5:30 மணிலிருந்து 6:30 மணி வரைக்கும் B2B ஃபேமிலி என்ற யூடியூப் பேஜ்ல நமக்கு அதிகாலை ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. பயங்கரமான அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அடுத்தது உங்களுக்கு தான் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். Thank you so much for joining. 5 அற்புதங்கள், 5 அதிசயங்கள், 5 தீர்க்க தரிசனங்கள் இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்காக, எஸ்பெஷலி உங்களுக்காக, ஆமென், ஆமென், ஆமென் என்று கமெண்ட் பண்ண உங்களுக்காக கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். ஆமென். Thank you so much for joining.